நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜீவா மாயா கிட்ட நேரடியாகவே கேட்டுடுறாங்க, நீ 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, டாக்டர் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க, ஏன் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்ச? அப்போது நான் உனக்கு தாலி கட்டும் போதே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ மொத்தமாக போயிடுச்சு அப்படி இப்படின்னு பேச உடனே மாயா என்ன ஜீவா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிற, உனக்காக நான் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணலையா? அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு நான் உன் கூட வாழறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் வீட்டில் வாழலை அப்படின்னு சொல்ல, இப்போ அதெல்லாம் தேவையில்லாதது, நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னதுமே மாயா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ பண்ணது கரெக்டு அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணது கரெக்டு அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ஜீவா கோவப்பட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா ஜீவா மட்டும் இங்கே இருக்கட்டும், மாயாவை பார்த்துக்கிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மதுமிதாவும் அவங்க அம்மா அப்பாவும் மதுமிதாவோட அம்மா அப்பா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சகுந்தலா ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, கௌதம் என்னை மன்னிச்சிடு, நேற்று நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இனிமேல் அப்படிலாம் நான் பேச மாட்டேன், 3வது மனுஷங்க நம்ம குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே மதுமிதா அத்தை இப்போ யாரை நீங்கள் 3வது மனுஷன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சகுந்தலா ஐயோ நான் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கம்மா, நீயம்மா என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யார் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி அப்போது கடைசி வரைக்கும் மதுமிதா கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்ல மாட்டல அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க. மாயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் மதுமிதா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, அப்போது மதுமிதா என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு நேரம் குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, ஒரு நேரம் தங்கச்சி தப்பு பண்ணால் கோவப்படுறீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் எமோஷ்னலி ரொம்ப வீக் தான், அதுவும் என் தங்கச்சிக்கு ஒன்றுனா ரொம்ப வீக் அப்படின்னு சொல்ல, ஓஹோ தங்கச்சிக்கு மட்டும்தானா, அப்போ எனக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்க, அப்போ எனக்கும் ஏதாவது நடந்தா அப்படின்னு சொல்ல வரும்போதே கௌதம் எந்திரிச்சு மதுமிதாவோட வாயை மூடுறாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆகவும் விடமாட்டேன், அப்படி உங்களுக்கு ஏதாவது நடந்து தான் என்னோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு மேலே உங்கள் மேலே இருக்கிற அன்பு எப்போவும் எனக்குள்ள இருக்கும், தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, புரிஞ்சிக்கவே முடியல உங்களால் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க நைட்டெல்லாம். இன்னொரு பக்கம் மாயா டேப்லெட் எடுத்து கொடுக்க சொல்லி ஜீவா கிட்ட கேட்க, என்னாலலாம் எடுத்து கொடுக்க முடியாது, நான் என்ன உனக்கு வச்ச நர்ஸா, உன் வேலையை நீயே பார்த்துக்கோ, உனக்கு யாருக்கிட்டையும் கேட்காம அபார்ட் பண்ண தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ, தேவையில்லாமல் என்ன இழுக்காத, உனக்கும் எனக்கும் இடையில இவ்வளோதான், நீயே எல்லாத்தையும் பண்ணிக்கோ, நீ கெரியர்னா பார்த்துக்கோ, அதை டெவலப் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, என்ன விட்டுரு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. மறுநாள் காலையில் ஜீவா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போது மதுமிதா பாட்டிக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கு. மாயா பொட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. மதுமிதா இதை பார்த்துட்டு, மாயா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, என்ன நீ புதுசாக கேட்குறீங்க, பொட்டிக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஜீவா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஏன் ஜீவா போனோம் நீயும் போகணுமா என்ன, உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீ போகணுமா, நேற்றெல்லாம் உனக்காக நாங்கள் எல்லாம் அழுதுட்டு இருந்தோம், இப்போ என்னமோ பொட்டிக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா, அதெல்லாம் நீ ஒன்றும் போக தேவையில்லை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, என்ன நீ ஆளாளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்யணுமா, நானாக எதையும் யோசிச்சு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்க, உடனே பாட்டி அவள் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறா, என்ன நீ சும்மா எதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, கௌதம் அங்கே வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, பாருங்க இவள் பொட்டிக்கு கிளம்புறா, இவள் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ போகணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும், 1 மாதத்துக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது, முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு கௌதமும் சொல்ல, மாயா ரொம்ப கோவப்படுறாங்க. சரி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு மதுமிதா சொல்லும்போது கூட, தேவையில்லை எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபிஷேக் அவங்க மாமா அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அபிஷேக்குக்கு ஒரு கால் வருது. கௌதம் ஆஃபீஸ்க்கு நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அபிஷேக் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக்குக்கு ஒரு கால் வருது. அப்படியே அபிஷேக்கோட முகமே மாறிடும். இது மதுமிதா நோட் பண்ணுறாங்க. உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. 25 கோடி அபிஷேக் எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் மேலே பழிய போட்டிருப்பாங்க. அவங்க தான் அபிஷேக்கு கால் பண்ணி, என்ன நீ திருடின பணத்தை நான் பழி ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ என்னை கண்டுக்காமல் இருக்க, எனக்கு இது வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கூட நீ கொடுக்கல, எனக்கு இப்போ பணம் வேணும், எனக்கு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது 2 லட்சமா, அதெல்லாம் உனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே, ஓஹோ கொடுக்க முடியாதா, இப்போ நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா, உன் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அபிஷேக் அப்படியே வெளியில் வராங்க. கேட்டுக்கிட்ட அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே கேட்டை சாத்திட்டு தனியாக தள்ளி கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறாங்க.
அப்போ மதுமிதா அப்படியே பின்னாடி வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அபிஷேக் மட்டும் நின்று அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத மட்டும் பார்ப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.